அடுத்ததாக திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் மிக ஆவேசமாக திருவள்ளுவரை பிரதமர் பேசுவதில் என்ன குறை கண்டீர்கள் என்ற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார். வைகோ என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டு புரட்சியாளர்களைத்தான் பேசுகிறார்களே அப்படிலாம் சொன்னார். அப்படிலாம் பேசினா நிறைய படிச்சிருக்காங்கன்னு தெரியுன்ற நிஜமாகவே வைகோ பெரிய ரீடர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார். சந்தர்ப்பவாதத்தை பற்றி பேசும்போது நான் ஏன் பாஜகவை குறிப்பிடவில்லை என்று. நிச்சயமாக பாஜக அத்தகைய நிலை எடுத்தால் அதுவும் சந்தர்ப்பவாதமாகத்தான் இந்த மேடையில் விமர்சிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஏன் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தீர்கள், அண்ணாமலை இத்தனை சொன்ன பிறகு எப்படி அமைத்தீர்கள் என்பது முதல் கேள்வியாக அத்தனை தொலைக்காட்சி ஊடகத்திலும் அண்ணாமலையை நோக்கி எழும். அண்ணாமலை மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையை நோக்கி எழும். ஆகவே தான் அது அவர்களுக்கு ஒரு சங்கடமான நிலையாக இருந்தது. இங்கே அந்த கூட்டணி அமையாததற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட கணக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெவ்வேறு கணிப்புகள் 15% வரை வாக்குகள் வாங்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவருகின்றன. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் அதை வெளிப்படுத்தும். நாம் நகைக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இரட்டை இலக்கத்தை தொடும். நான் மீண்டும் உறுதியாக அரசியல் கட்சி கூட்டணிகள் அவர்களுடைய வெற்றிக்காக அதற்கு தகுந்த வியூகங்களை வகுத்தாலும் முன்னர் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டிற்கு உரிய நியாயங்களை, காரணங்களை சொல்ல முடியாமல் திணறுவது என்பது அவர்களுடைய சந்தர்ப்பவாத பார்வையாக மக்களால் பார்க்கப்படுவதுதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு ரமேஷ்.